இலக்கிய சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்னென்ன மாதிரியான அட்டகாசமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நாம் இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்க வரீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க எப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இவர் கௌதம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பணத்திலேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு கொண்டு போய் ராஜசேகர் முகத்தில் வீசி எரிஞ்சிட்டு வந்துடலாம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, பணத்தாசை பிடிச்ச அந்த ராஜசேகரை அடக்கணும் அப்படின்னா நாமளும் பணத்தாலே அடித்தா மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கேக்கு நினச்ச மாதிரி ஆப்பை கொடுத்தாச்சு. இதுக்கு மேலே எஸ்எஸ்கே நம்ம விஷயத்தை தலையிட மாட்டான். இதுக்கு மேலே ராஜசேகரை ஆப் பண்ணுறதுக்கு எஸ்எஸ்கேக்கிட்டேயும் பணம் கிடையாது. இனிமேல் நாக்கை தொங்க போட்டுக்கிட்டு நாய் மாதிரி ராஜசேகர் நம்ம பின்னாடி தான் வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜசேகருக்கு ஃபோனை போட்டு, லட்சுமி ரெஸ்டாரண்ட்டுக்கு நீ கிளம்பி வா நாயே, உனக்கு நான் தேவையான பணத்தை நான் கொடுத்துட்டு டாக்குமெண்ட்டில் சைனை வாங்கிட்டு கிளம்பிட்டே இருக்கேன் அப்படின்னு ஃபோனை போட்டு சொல்கிறாருங்க நம்ம கௌதம். இதை கேட்ட உடனே நம்ம ராஜசேகர் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி நாக்கை தொங்க போட்டுக்கு பணம் இருக்கா உடனே கிளம்பி வரேன், எங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாய் மாதிரி கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ராஜசேகர். சரி வா நாயே வா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே கிளம்பி போகிறாங்க. எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாகவே இருக்குங்க ரெஸ்டாரண்ட்டு. சரி ஓகே, எங்கேயாவது ஒரு இடத்துல போய் உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வரை பார்த்து, மேடம் எங்கே ஸ்பேஸ் இருக்குது, ஒரு இடம் சீட்டை கொஞ்சம் காலி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறமா தாங்க ஒரு பயங்கரமான ஒரு ஷாக் இருக்குது. திரும்பி பார்த்தா அது நம்ம இலக்கியாங்க டேபிளை தொடச்சிக்கிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இதை பார்த்த உடனே பயங்கரமான ஷாக்கான நம்ம கௌதம் இங்கே என்ன மேடம் பண்ணுறீங்க, ஸ்கூலில் ஆயம்மா வேலையை விட்டுட்டு இங்கே சர்வர் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களா, இப்போ தான் நம்மக்கிட்ட தேவையான அளவுக்கு பணம் இருக்குது, மறுபடியும் எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு சுற்றிட்டுருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் பார்த்திங்கன்னா இலக்கியா பார்த்து கேட்குறாங்க. என்னங்க பண்ணுறது, நம்ம குடும்பத்தை ரன் பண்ணணுன்னா எதையாவது ஒரு வேலையை பார்த்தா தான் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக நம்மக்கிட்ட பணம் இருக்குன்றதுக்கோசரம் ஆடக்கூடாது. இது நம்மளுடைய உழைப்பால் வந்த பணம் கிடையாது. இது இன்னொருத்தனுடைய பல பேர் ரத்தத்தினால உறிஞ்சின பணம். இதை வச்சு நம்ம எதையும் செய்யக்கூடாது. நமக்குன்னு நம்ம சம்பாதிச்ச பணத்தில் தான் நம்ம செய்யணும். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம இலக்கியம். இதனால தான் இலக்கியா உன்னை எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளவு தான் காசு பணம் வந்தாலும் நீ பழைய விஷயத்த மறக்க மாட்டேன்ற பார்த்தியா, அந்த இடத்துல நீ நிற்கிற. யார் வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, உன்னை விட்டு மட்டும் யாருக்கும் கொடுக்கவே மாட்டேன், உன்னை விட்டு விலகியும் போக மாட்டேன். இனிமே நீ தான் என்னுடைய இந்த வாழ்க்கை மட்டும் இல்லை, எத்தனை ஜென்மம் இருந்தாலும் நீ தான் எனக்கு பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாருங்க நம்ம கௌதம். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.